ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு பேர் கிடைச்சதில்ல இங்கே, இப்போதைக்கு பூனேன்னு சொல்கிறாங்க. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் பண்ணணுன்னா நம்ம ப்ரொடியூசருக்கு இது ஃபஸ்ட்டு தேங்க்ஸ். லேர்ன் அண்ட் டீச் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்டில் படம் பண்ண வந்து அது கான்ஃபிடெண்ட்டாக நம்ம மேலே இருக்கிற ஆர்டிஸ்ட்டு லாட் ஆஃப் அன்னோன் ஃபேஸஸ். அஃப்கோர்ஸ் சேத்தன் சார் இருக்காங்க, ஆமாம் விராமி, இவங்கெல்லாம் வந்து ரிலேட்டிவ்லி நோன் ஃபேஸஸ். பட் ஃப்ரெஷ் ஃபேஸஸ்க்கு, ரிலேட்டிவ்லி லெசர் நோன் ஃபேஸஸ்க்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இவங்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா மாட்டாங்களா எதுவுமே தெரியாமல் வந்து ஒரு பாரி மேலே இருக்கிற அந்த ஒரு ட்ரஸ்ட்டு, அந்த ஒரு பிளைண்ட் ஃபெய்த்து. அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் பாரி ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் திஸ் ரோல். ஏன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. ஷூட் பண்ணும்போதும் நிறைய இடத்துல வந்து தெரியும். ஒரு தடவையும் வந்து ஒரு சின்ன ஒன்லைன் டைலாக் சொல்லும்போது கூட, சார் பூனை மாதிரி பேசுங்க சார் அப்படிம்பாரு. ஸோ அது அப்பப்போ வந்து ஃபைன் டியூன் பண்ணி he got the best out of us. அண்ட் அஃப்கோர்ஸ் சேத்தன் சார், அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து ஒரு இட்ஸ் அ பிக் லேர்னிங். அவர் இஸ் அன் என்சைக்ளோபீடியா. நிறைய விஷயங்கள் சீரியஸாக பண்ணி இதில் பண்ணாலும், எந்த அளவுக்கு அது வில்லனிசம் இருந்தாலும், இஸ் அ வெரி வெரி ஹியூமரஸ் பர்சன், வெரி குட் ஃபன் டு பி வித். ஸோ ஹி மேட் திங்ஸ் லாட் மோர் ஈஸியர். அப்புறம் தயாள் சார், அவரோட தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு வி ஷேர் லாட் ஆஃப் திங்ஸ், நிறைய விஷயங்கள் நல்லா பண்ணாங்க. ஸோ எனிவே இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கெல்லாம் படம் ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறது நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி ஆடியன்ஸுக்கும் இது கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் ஒன் ஆஃப் மை பிக்கெஸ்ட் லைஃப் ட்ரீம்ஸ் கம் ட்ரூங்கிறது வந்து ராஜா சார் படத்தில் வந்து நம்ம பண்ணுறோம். அதுவும் அவர் நேரில் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது வந்து ஐ திங்க் இட்ஸ் அ வெரி வெரி பிக் பிளெஸிங். தேங்க்யூ ஸோ மச்.